தடாதகை பிராட்டியார் திருமணத்தின் பொருட்டு அரண்மனையில் வந்த முனிவர்கள், வேதியர்கள், அரசர்கள் முதலாய அனைவருக்கும் முறைப்படி அறுசுவையுடன் கூடிய உணவை பொற்கலங்களில் இட்டு பேரன்போடு உண்பித்தார். சந்தனம், பொன்னாடைகள், அணிகலன்கள் முதலியவற்றை வழங்கினார். பாக்கும் வாசமும் வெற்றிலையும் பிறவும் அளித்து செல்லும் குறிப்பினருக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அப்போது மடை தொழிலாளர்கள் பிராட்டியார் திருமுன் சென்று வணங்கி நின்று, அடியேங்கள் சமைத்த உணவிலே 1000ல் 1 பங்கேனும் செலவழிந்திலது, யாங்கள் மேலே செய்யத்தகுவது யாது என்று விண்ணப்பித்தார்கள். அது கேட்ட தடாதகை பிராட்டியார் தன் கணவராகிய சுந்தரபாண்டியர் திருமுன் சென்று வணங்கி, சுவாமி, 30 முக்கோடி தேவகணங்களோடும் இங்கு எழுந்தருளதை நினைந்து, இனிய சுவை பொருந்திய அமுது அளவின்றி சமைக்கப் பெற்று வீணே உலர்கின்றது. யாவரும் உண்டு எஞ்சிய அன்னம் இமயமலையும் அதன் அருகில் இருக்கக்கூடிய குன்றுகளும் ஒருங்கு சேர்ந்தாற்போல குவிந்து கிடக்கின்றது. கரி வர்க்கமும் அத்தன்மையதே என்று கூறினார். சுந்தரபாண்டியனாகி எம்பெருமான் தேவியாரிடம் கொண்ட அன்பு காரணமாக ஒரு திருவிளையாடலை செய்ய கருதியோ அல்லது குண்டோதரனுடைய வன்மையை அன்று யாவரும் அறியுமாறு காட்ட கருதியோ அருகில் நின்ற குண்டோதரனுடைய வயிற்றினிடத்திலே வடவைத்தீ வந்து புகுமாறு திருவுளம் கொண்டார். உடனே வடவைத்தீ வந்து குண்டோதரனுடைய வயிற்றின்கண் புகுந்து பசியாய் மூண்டு எழுந்தது. அவன் நஞ்சுண்டவன் போல உடல் தளர்ந்து உயிர் ஒடுங்கி சிவபெருமானை நோக்கி, எம்பெருமானே, பசியால் வருந்துகிறேன் என்று விண்ணப்பித்தான். சிவபெருமான் அம்மையாரை நோக்கி, எமது குடையை தாங்கி வரும் இக்குறுங்கால் பூதத்துக்கு ஒரு பிடி சோறு கொடுப்பாயாக அப்படின்னு கூறினார். தடாதகை பிராட்டியார் அண்ணலை வணங்கி கொண்டு சென்றார். பசி தீயினால் வாடிய குண்டோதரனும் பின்னாகவே தளர்ந்த நடையுடன் கண்குழிந்து வாய் புலர்ந்திட நடந்து சென்றான். தடாதகை பிராட்டியாரின் ஏவலினாலே உணவு படைக்கும் ஏவல் மகளிர் குண்டோதரனை அழைத்து கொண்டு போய் அன்னத்தின் முன் விடுத்தனர். அவன் அன்னமாகிய பெரிய மலையை எடுத்து உண்டதையும் அங்கிருந்த அன்னத்தையும் கண்டிலர். அங்கிருந்த ஏவர் பெண்டிரில் சிலர் கைகளை நெரித்து வியப்புற்றார்கள், சிலர் அஞ்சி பயந்தார்கள், சிலர் கண்களை மூடிக்கொண்டு ஓடிவிட்டார்கள். முனை முறியாத அரிசியாலாகிய அன்னத்தையும் பால் பெய்து சமைத்த கறி, பொறிக்கறி, பயிற்றோடு கலந்த சமைத்த புளியங்கறி, துவையல், பல வகை கறிகள், பால், தயிர், நெய், தேன் முதலியவற்றையும் அளவில்லாத பிற பண்டங்களையும் விடாக்களோடு வாரி வாரி உண்டான். பலவிதமான பழக்குவியல்கள், வெவ்வேறு வடிவில் அமைந்த பணியாரங்கள், சர்க்கரை, கரும்பு, தேங்காய், அரிசி, பச்சை காய்களின் குவியல்கள் முதலியவற்றையும் தின்றான். அங்கனம் உண்டும் பசி தீராமையினாலே அளவற்ற நவதானியங்களையும் எடுத்து உண்டான். நிறைந்த பொருட்களை தன் பெரிய வயிற்றிடை போடவும் துடுவையாலே நெய்யை நிரப்பி ஆகுதி செய்த வேள்வித்தீயை போல குண்டோதரனுடைய பசித்தீயானது மிக பொங்கி எழுந்து